வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணியின் உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டே தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என இந்திய பிரதமர் தெரிவித்தார். 3 பிரதேசங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 6 பேர் பலி. சிரியாவில் ஆயுததாரிகளால் ஐநாவின் கண்காணிப்பாளர்கள் 20 பேர் தடுத்து. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணைக்கு உடனடியாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் எண்ண கருத்துக்களை இந்திய மத்திய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என ஊடகவியலாளர்கள் சிலரிடம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதற்கமைய அந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதுடன் இலங்கைக்கு எதிரான பிரேரணை சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணியில் உள்ளடக்கப்படும் வாசகங்களை அடிப்படையாக கொண்டே தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவையில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை கூறினார். இதேவேளை மனித உரிமைகள் தொடர்பில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் நேற்று கூறியிருந்தார். அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணியை மனிதாபிமான நடவடிக்கையாக கருத வேண்டும் எனவும் அதனை சுய கௌரவம் தொடர்பிலான பிரச்சினையாக கருதக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உணவட்டுன கல்கெட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பஸ் ஒன்றும் ஒற்றைகர வண்டியொன்றும் நேற்று நள்ளிரவு மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்தில் காயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காலை ஹபராதுவ பகுதியைச் சேர்ந்த 3 விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒருவர் கராப்பேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஹொரணை பொருவதண்டை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பஸ் ஒன்றும் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த பஸ்ஸில் தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பயணித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்த 2 உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 21 மற்றும் 27 வயதான 2 இளைஞர்களை விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குருநாகல் சிலாபம் வீதியில் முன்னேஸ்வரம் பாவியில் கேப் ஒன்று புரண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். சம்பவத்தில் குருநாகல் நிலையகுட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சிலாபம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோதமாக ஒரு தொகை கடற்சிப்பிகளை வெளிநாட்டிற்கு கடத்துவதற்கு முற்பட்ட சீன பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக ஒரு தொகை கடற்சிப்பிகளை வெளிநாட்டிற்கு கடத்துவதற்கு முற்பட்ட சீன பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 6 கிலோகிராம் கடற்சிப்பிகளுடன் நேற்றிரவு 10:30 அளவில் சந்தேக நபரை கைது செய்ததாக சுங்க பணிப்பாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். விமான நிலைய சுங்க உயிர் பல்வகைமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்களால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மிகவும் கிடைத்தற்கரிய விசேட இனத்தைச் சேர்ந்த இந்த கடற்சிப்பிகள் சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப்பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை சட்டவிரோதமாக மான் கொம்புகளை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட 2 அமெரிக்க பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நோக்கி புறப்படுவதற்கு தயாராகவிருந்த நிலையில் 2 சந்தேக நபர்களும் நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டதாக சுங்க பணிப்பாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா பயணமாக முற்பட்ட 30 பேர் மாத்தறை வெலிகம பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிகமவில் இருந்து சுமார்
20 கடல் மைல் தூரத்தில் உள்ள கடற்பரப்பில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா பயணமாக முற்பட்ட இந்த 30 பேரும் நேற்றிரவு 10:30 அளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். ஹந்தானே உடுவேல பிரதேசத்தின் தோட்ட பகுதியொன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பலர் இடம்பெயர்ந்துள்ளனர். ஹந்தானே உடுவேல பிரதேசத்தில் ஊராகல தோட்ட பகுதியில் வீட்டுத் தொகுதியில் நேற்று பிற்பகல் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பிரதேசவாசிகளும் போலீசாரும் கண்டி தீயணைப்பு பிரிவும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த வீட்டுத் தொகுதியில் மீண்டும் தீ பரவியுள்ளது. வீடுகளை சுருக்கா செஞ்சு கொடுக்க அனுமதி கேட்கணும். தீயினால் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள அதேவேளை தீயிற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை. இடம்பெயர்ந்த மக்கள் ஊராவல சிறுவர் அபிவிருத்தி மத்திய நிலையத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். அம்பிலிபிட்டிய மித்தனிய பிரதேசத்தின் வர்த்தகர்கள் சிலர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அம்பிலிபிட்டிய மித்தனிய பிரதான வீதிக்கு அருகில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் வர்த்தகர்கள் சிலரே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பிலிபிட்டிய வாராந்த சந்தையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தாம் வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 5 மாதங்களாக வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் பிரதான வீதி தவிர்ந்த உள்வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவித்ததாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். வாராந்த சந்தையின் புனரமைப்பு பணிகள் 1 மாதத்திற்குள் நிறைவு பெறும் என அறிவித்த போதிலும் அதன் பணிகள் நிறைவு பெறாமையினால் தாம் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சட்டவிரோதமாக மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரியொன்று லுணுகம்பெகர பிரதேசத்தில் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. அம்பலந்தோட்டை மேலைக்கொலனிய பிரதேசத்தில் இருந்து புத்தள நோக்கி சட்டவிரோதமாக மாடுகள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளன. அதன்போது லுணுகம்பெகர போலீசாரினால் குறித்த லாரி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. 24 மாடுகள் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள லாரியின் சாரதியும் உதவியாளரும் திசமஹாராம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வாகனங்களை பதிவு செய்கையில் விநியோகிக்கப்படும் அனைத்து ஆவணங்களையும் கணினிமயப்படுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய வாகனங்களுக்குரிய ஆவணங்கள் திணைக்களத்துக்குள் தேங்கியிருக்க மாட்டாது என்பதோடு அந்த ஆவணங்கள் வாகன உரிமையாளர்களிடமே ஒப்படைக்கப்படும் என்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் SH ஹரிச்சந்திர குறிப்பிட்டார். இதன் பொருட்டு அனுமதி பெறப்பட்டு உரிய ஆரம்பகட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மோட்டாரிங் என்ற திட்டத்திற்கு அமைவாக வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களையும் கணினிமயப்படுத்த முதற்கட்ட நடவடிக்கைகளை இந்த வருடத்துக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுத்துறை அமைச்சரின் எழுத்துமூல அனுமதி இல்லாத பட்சத்தில் கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கான உபாலி தர்மதாசவின் வேட்பு மனுவை நிராகரிக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளருக்கு விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் ரஞ்சனி ஜெயக்கொடி எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான 134வது நீல வர்ணங்களின் மோதல் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய புனித தோமஸ் அணி மதிய போசன இடைவெளியின் போது 5 விக்கெட் இழப்பிற்கு 100 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ரோயல் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கமைய புனித தோமஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக டிலந்த ஹேரத் மற்றும் நிபுன் கமகே ஆகியோர் களமிறங்கினர். 14 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் முதல் விக்கெட்டாக டிலந்த ஹேரத் 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் ஜாவத் பாங்சோ 5 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அந்த 2 விக்கெட்டுகளையும் சி கருணாரத்ன வீழ்த்தினார். நிபுன் கமகே 19 ஓட்டங்களை பெற்றார்.
இதேவேளை யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையில் இன்று ஆரம்பமாகவிருந்த 107வது வடக்கின் பெருஞ்சமர் பிற்போடப்பட்டது. சீரற்ற காலநிலை காரணமாக இந்த போட்டியை அடுத்த வாரம் 14ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிட்டதாக போட்டி ஏற்பாட்டு குழு தெரிவித்தனர். நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.